இந்த கடிதம் இதுதான். இந்த கடிதம் 3 பக்கத்தில் இருக்குது. குறிப்பாக நாங்கள் சொன்னது இந்த அகழ்வுகள் பற்றி தான். அந்த அகழ்வுகள் சம்பந்தமாக ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிபுணர்கள் அவர்களுடைய அகழ்வு ஆராய்வு சம்பந்தமாக அதற்கான ஆதரவுகள் அனுசரணைகள் அரசாங்கம் வழங்க, அது அரசாங்கத்தில் கடமை. அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அதில் மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கிற சட்ட அதுகளை இணைத்து ஒன்று சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இது 2வது ஜனாதிபதிகள் இருக்குது. என்கேஜ் இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பெக்டட் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க வேணுமென்று அவர்கள், அது இங்கே தான் நடக்குது, அகழ்வு இங்கே தான் நடக்குது. அது செய்ய வேண்டிய கடமையாக இருந்த நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்குது. அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை வைக்கவில்லை. அது மட்டுமில்லை, தெளிவாக நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த முறை முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற ஒரு பந்தி இருக்குது. தீஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் along with several mass graves in the Tamil areas of the northeast constitute clear evidence of war crimes and genocidal campaign against the Tamil population in the country, grave history that must be acknowledged in full. இதை விட என்ன சொல்ல வேணும் ஜனாதிபதிக்கு? வார் கிரைம்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வடகிழக்கில் இப்படியான பல இடங்களில் அகழ்வு பற்றி பேசியிருக்கிறோம். அதில் உள்ள விசாரணை வைக்க தெரியுது. விசாரணையை பற்றி நாங்கள் சொல்லலையே. இப்போ இன்னொன்று எனக்கு ஒன்று கஜேந்திரமார் சொன்னது எனக்கு தெரியுது. நான் முதல் ஒரு கடிதத்தில் அந்த அதாவது 15/1/2021 ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லோரும் வச்ச கையெழுத்து வச்சவன். அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் வால்டர் டாக்கு கொடுத்துட்டார். இருந்தாலும் கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் அப்போ அவர் ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் இது சைன் பண்ணேன். நான் எந்த கேள்வியும் கேட்கல. சரி, அதுக்கு என்ன நல்ல விஷயம். அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை நீங்கள் கட்சின்றது சைன் பண்ண, நான் சைன் பண்ணிட்டேன். ஆனால் அதை கூட எனக்கு சரியாக தெரியலை. அது அப்படி சொல்லியிருந்தால் தவறு. நான் சுதந்திரன் வெளியில் இருக்கிறேன். அப்போ அதால் தான் நான் அவசரப்பட்டு தலைவர்கிட்ட கையில் வாங்கினேன். தவறான கருத்து தானே, அது பிள்ளை. அதனால் நான் வச்சினேன். இப்போ அடுத்த கடையாக நான் தான் வச்சினேன். இந்த கரெக்ஷன் இது நான் சொல்கிற பந்தி நான் தான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டோ, உள்ளக விசாரணை அங்கே திருத்தி பண்ணுற உண்டோ ஒரு சொல்லவே இல்லை. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், சுதந்திரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்போ என்னடா அப்படி அது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கஜேந்திரகுமார் அல்லது வேறு ஆக்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்யணும்டாரு எதிர்பார்த்தா அது தப்பு. நாங்கள் சுயாதீனமாக, எங்களோட கட்சி சுயாதீனமாக இயங்கும். இப்போ எல்லோரும் சுற்றி வரண்டு அடித்து பார்த்தீங்கள் தானே, பார்த்தவதானே. மக்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் எங்களை வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவோம். ஆனால் தமிழ் தேசியம் அதெல்லாம் சர்வதேச இதில் என்ன கேட்டு கிடக்கு? ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வார் கிரைம்ஸை பற்றி பேசியிருக்கோம் தானே. அப்போ என்னத்தை பேசியிருக்கிறாங்க? அதை பேசினால் எப்படி வார் கிரைம்ஸு ஜெனோசைடும் இந்தியா விசாரிக்கிறது? நான் கேட்குறேன், இந்தியா விசாரிக்கிறது உள்ளக விசாரணை தொடர்பானது. அது சர்வதேச விசாரணை சம்மந்தப்பட்டது தானே. ஆகவே ஒன்று சில கஜேந்திரகுமார் எதிர்பார்க்குற தான் சொல்கிறது நாங்கள் செய்யணும் இல்லை, அப்படி இல்லை. ஆனால் கஜேந்திரகுமாரோட ஒத்து போகிறவர்களே நான் ஏற்கனவே பல இடங்களில் செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் இப்படி அதை ஒரு விதண்டாவாதமாக அதை அணுகுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் நாங்களும் எழுதுகிறோம் ஒரே விடயம் தானே. செம்மணி விடயம் பேச வேண்டிய நேரம். அந்த கடிதத்தில் செம்மணியை பற்றி நாங்கள் பேசலை. 21 அது இல்லை. இப்போ வந்த விடயத்துக்கு புதுசாக எழுத வேணுமோ இல்லையோ? ஜனாதிபதிக்கு உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கிட்ட முடியாதுறேன். அது இன்றைக்கி நாளைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுவேன் நினைக்கிறேன். அதனோட அதுக்கு நான் அங்கே சொல்லுவேன். நாங்கள் என்ன செய்ய வேணுமன்றதை அரசாங்கத்துக்கு சொல்லுவோம். அரசாங்கம் வேறு,
ஜேவிபி வேறு, என்பிபி வேறு. அது கட்சி, இது அரசு. இந்த வேறுபாடுகள் சில பேருக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும், சமுந்தரனுக்கு தெரியும், எங்களோட கட்சிக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். நிச்சயமாக உள்ளக பொறிமுறையான எங்களுக்கு தேவை. அதுதான் உங்களுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த கடிதம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது, உங்களோட ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்தது. அவன் நீங்கள்லாம் பார்த்து தீர்மானிக்கலாம், மக்கள் பார்த்து தீர்மானிக்கட்டும். உள்ளக விசாரணை கேட்டிருக்கிறோமா? அப்போ எங்கே கேட்டிருக்கிறோம், எந்த பந்தியில் கேட்டிருக்கிறோம் சொன்னால் அதுக்கு நான் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா நானும் கையெழுத்து வச்சேன், சுதந்திரன் கையெழுத்து வச்சேன். இது என்னை பொறுத்தவரையில் மக்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே அந்த 8 எம்பிஸ் வந்திருக்கிறார்கள், 377 உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், 34 உள்ளூராட்சி மன்ற நிர்வாகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பலர் கவனத்துக்கு எடுத்துட்டினா அதுக்காக விமர்சிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஒருபோதும் உள்ளக விசாரணை உள்ள இந்த நாட்டுக்குள்ளே ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்டை சம்பந்தப்படுத்துங்கள். சட்ட வழக்குகளே அந்த 1999 என்று சொல்லக்கூடிய 1999 ஆண்டு அந்த வழக்குகளை இந்த வழக்கோடு இணைத்து அந்த நடவடிக்கை எடுக்க விசாரணை இல்லை, நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. ஆகவே இது இது தெளிவுபடுத்த நினைக்கிறேன். நான் இப்போ சொல்வது யாரையும் கண்டிக்கிறதில்ல. இது தெளிவாக இருக்கும். அந்த கடிதத்தை எல்லாரும் பாதிக்கலாம். அந்த தமிழாக்கம் வந்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளக விசாரணை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா? இன்டர்னல் இன்குவாரி, இன்வெஸ்டிகேஷன் வேறு, இன்குவாரி வேறு, சட்ட நடவடிக்கை வேறு. நான் கேட்கலையே. இது ஆய்வு தானே, ஆய்வு சம்பந்தமாக தானே. எக்ஸ்கவேஷன்ன்றது அகழ்வு சம்பந்தமான விடயம். அதுக்கான ஆதரவை ஜனாதிபதி வழங்கணும்னு கேட்குறது என்ன தப்பு இருக்குது? அதுக்காக கேட்க வேண்டும், எங்கள்கிட்ட கடமை இது. ஃபொரன்சிக் அதில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், வெளிநாட்டு நிபுணர்களுடைய சேவைகளை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அப்போ என்னென்று உள்ள விசாரணை வரும். அதுபடியால் இது அப்படி சொல்லட்டும். இன்னும் கொண்டு வந்தால் அதுக்கும் மறுபடியும் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. ஜெனீவாவுக்கு ஒரு புதிய கடிதம் எழுதுவதற்கான முயற்சி கஜேந்திரகுமார் தலைமையில் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கான ஒரு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்கிறது. இதுக்கான காரணம் இப்போ நான் சொன்ன காரணம் தான் தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக பங்களிக்கிறது உண்மை. நாங்கள் எந்த நேரமே எங்களை விமர்சித்து கொண்டு கண்டித்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு வேண்டாம்னு நாங்கள் போகிறதுக்கு அந்த அளவுக்கு தயாரில்லை. வெளிப்படையாக சொல்கிறேன். அதனால் நாங்கள் போகலை. இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களுக்கு கண்டித்து போட்டு அதை மாறிட்டுது, இதுக்கு முரண்பாடு என்று சொல்லிக்கொண்டு இந்த வேண்டாம் என்னென்னு போகிறோம் நாங்கள் ஒளிவை. இது நான் பேசாமல் இருந்தாலும் கேட்டபடியாக சொல்கிறேன். அதனுடைய ஒரு புரிந்துணர்வு என்பது இந்த விடயங்களில் தேவை. எங்களையே திட்டி கொண்டு கண்டித்து கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு பல கீழ்நிலை ஏளனம் செய்து கொண்டு வாண்டா போகிறதுக்கு தமிழரசு கட்சி அந்த அளவுக்கு சில்லறை இல்லை. நான் நேற்று ஒரு கூட்டத்தில் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்கிறேன். தமிழரசு கட்சி will never be a subordinate, will never be a subjugated party, will never be a subsidiary. அது யாருக்கும் பிடல் வாசிக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் தைரியமாக நிற்போம். கட்சி நிற்கும். நாளில் நாங்கள் நாளைக்கு போகலாம், மாறிவிடலாம். கட்சி ஏன் எங்கள் அந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கும் போகிறது. எம்பிக்களும் போயில, எனக்கும் வந்தது, நானும் போயில, சுதந்திரனுக்கும் வந்த சுதந்திரன் இந்த நாட்டில் இல்லை. ஏன் போயிலன்னா நீங்களே அடித்து கொண்டு திட்டிக் கொண்டு கண்டித்து கொண்டு போய் வாழ்ந்து கேட்குறது எப்படி? அப்போ எப்படி புரந்தரன் வரும்? இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். சொல்ல இல்லையா? நான் கையெழுத்து வச்சேன், பஞ்சாபில் கையெழுத்து வச்சேன், சுதந்திரம் பெற வேணும், அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினான்னு சொல்லி. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு முடிஞ்சு விடுற வேலை இல்லை. இது நல்லபடியாக போகலை. நாங்கள் கடிதம் தேவையான நாங்கள் எழுதுவோம். நீங்கள் போனாக்கள் கூப்பிட்டு இல்லை கூப்பிட்டு வச்சுருவோம், அப்படி இப்படி எழுதுவோம். அது பிரச்சனை இல்லை. நான் மறுப்பும் இல்லை. நீங்கள் உங்களோட கடமையை செய்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆதரவு தரவேன்னா நாங்கள் தனித்து எழுதுவோம், கொடுக்க வேண்டாம், தனித்து எழுதுவோம். அதுக்காக ஒற்றுமையாக குலைக்கிறேன்னு நீங்கள் தான் கண்டித்து ஒற்றுமையை குலைக்கணும். அந்த ஒற்றுமையை என்ன பேசுகிறீங்க?
முதல்ல அதை திருத்தி கொள்ளுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம். வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்தமைக்கு மிக முக்கியமான காரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்து தவிசாளர்கள் தெரிவு முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுது. இப்பொழுது அவர்களுக்குரிய உரிய நிலைமை என்ன, திணைக்களங்களில் அணுகுமுறைகள் பற்றி எங்களுடைய அவதானத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே, குறிப்பாக முக்கியமாக இந்த மண்ணிலே இலங்கை தமிழ் மக்களுடைய பெருமைக்குரிய கிழக்கிழங்கை தந்த தமிழறிஞர், முத்தமிழறிஞர் விபிலானந்த அடிகளாரின் 100வது அவருடைய துறவர நிகழ்வு இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்திலே. அவர் யாழ்ப்பாண மானிப்பாயிலே அதிபராக ஆசிரியர் இருந்தவர். அவர்களுடைய இங்கே நடந்தது பெருமைக்குரியது, முழு தமிழருக்கும் பெருமைக்குரியது, யாழ்ப்பாணத்துக்கும் ஆனால் அந்த விழாவில் முக்கியமான எவரையும் காணவில்லை. எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்து, தமிழ் தேசிய அரசியல் கட்சி சார்ந்த எவரையும் நான் பார்க்கவில்லை. ஒரு புரோட்டோக்கால் என்பது, இதை ஏற்பாடு செய்தவர்கள் அரசு திணைக்களங்கள் என்று பேசப்படுகிறது. அதில் பல சமூக அமைப்புகள் 1-2 பெயர்களும் பத்திரிகைகளிலே பார்த்தேன். அவர்களுக்கு தெரிய வேண்டும், புரோட்டோக்கால் என்ற ஒன்று இருக்குது, முறை ஒன்று இருக்குது. இந்த உள்ளூராட்சி பிரதேசத்திலே நடக்கக்கூடிய விடயங்களிலே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்குமான உரிய மதிப்பங்க புரோட்டோக்காலில் இருக்குது. அப்படி இருக்கத்தக்கதாக அந்த தவிசாளரையும் ஏனையவரையும் அந்த இடத்துக்கு அழைத்து ஒரு மூலையிலே இருத்தினாலே அவர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேறுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நல்ல விஷயம், சபாநாயகர் வந்து பங்கேற்றது நல்ல விஷயம், ஏனையார் பங்கு பெற்றது நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுகிறது. ஏனென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை காணவில்லை. அப்போ அவர்கள் எல்லாருமே புறங்கடித்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதுக்கும் முத்தமிழ் அறிஞர் பேரால் நடக்கிறது என்றால் இதற்கான அதிருப்தியை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதில் தலைவர் என்ற வகையில் எனக்கு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது. அதனை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போல் பொதுவாகவே யாழ்ப்பாண சேலம் கச்சேரி இந்த புரோட்டோக்காலை பின்பற்றி வருவதை நான் அறிவேன். ஆகவே ஆனால் அண்மை காலமாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை உதாசீனம் செய்வதை, குறிப்பாக தவிசாளர்களை உதாசீனம் செய்து மக்களோடு மக்களாக இருப்பதற்கான ஏற்பாடு செய்வது மிகவும் கவலைக்குரியதும், அதை நான் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஏன் செய்தார்கள், புரோட்டோக்கால் அவர்களுக்கு தெரியும். புரோட்டோக்காலை பின்பற்றிய கச்சேரி பின்பற்றி வருவதை நான் அறிவேன். ஆனால் எவ்வாறு அதிலே முக்கியமாக அந்த இடத்திலே கூட மாநகர முதல்வருக்கான இதற்கிட தவிசாளர்களுக்கு அருகிலே அந்த வரிசையிலே ஒதுக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய தவறு அது. ஒரு நகரத்தின் முதல்வர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில புரோட்டோக்கால் முன்னுரிமை இருக்கிறது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேணும். தெரியாமல் 10ஓடு 11ஆக ஒரு முதல்வரை அங்கே ஆரம்பித்து, அது நல்ல காலத்திற்கு எங்களுடைய முதல்வர் போகையில் பிரதி முதல்வர் அதில் முதலாவது இதில் போய் இருந்துட்டார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் அவ்வாறு செய்வார்களே ஆனால் அதிலும் உரிய முறையிலே எங்களுடைய உள்ளூராட்சி தவிசாளர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாத விடில் எங்களுடைய குறிப்பாக இது நான் பேசுவது தனியாக தமிழரசு கட்சிக்கு அல்ல, எல்லா உள்ளூராட்சிகளுக்கும். நான் உள்ளூராட்சி சார்ந்தவர் என்ற வகையில், அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் என்ற முறையில், புரோட்டோக்காலை தெரிந்தவர் என்ற முறையில் இவ்வாறான அணுகுமுறைகள் ஒருவேளை யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதோ எனக்கு தெரியவில்லை. அதை மிகவும் வருத்தத்துக்குரியது என்பதை தெரிவித்து கொண்டு
இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் நிகழாத முறையில் முறைப்படியான புரோட்டோகால் பின்பற்றப்பட்டு அவர்கள் உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாத நிலை வருமானால் அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பாக எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு நான் எங்கள் கட்சி சார்ந்து அவர்களுக்கான அறிவுறுத்தலோடு தான் அந்த கலந்துரையாடல் அல்லது கூட்டங்களுக்கு செல்வார்கள். அது என்ன என்பதை நான் பின்னாலே தான் அவர்களுக்கு சொல்லுவேன். இது அவமதிப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்னாலே ஆளுநர் தலைமையில் இலங்கை போக்குவரத்து சபை மற்ற தனியார் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. இந்த விடயம் நேரடியான மாநகர சபையோடு தொடர்புபட்ட ஒரு விடயம். ஆகவே அந்த கலந்துரையாடலில் கூட எங்களுடைய முதல்வரை அதிகாரிகள் இருக்க செய்திருக்கிறார்கள். அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். எனக்கு ஒன்று விளங்கவில்லை, இதை யார் ஒதுங்கு செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இதில் ஏதோ ஒரு சீனியர் சிரேஷ்டத்தன்மை வாழ்ந்தவர்கள்லாம் ஒழுங்கு செய்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு புரோட்டோக்கால் தெரியாதா அல்லது எனக்கு தெரியவில்லை. அதே நேரம் நான் மிகவும் வருந்துகிறேன். இதை எவ்வாறு இந்த புரோட்டோக்கால் எல்லா விடயங்களையும் தெரிந்தவர் என்று நாட்கள் கருதுகின்ற மதிக்கின்ற ஆளுநர் கூட இதை கவனிக்காமல் இருந்தது மிகவும் கவலைக்குரியது. ஆகவே எங்களுடைய முதல்வர் அது யாராக இருக்கலாம், ஆளல்ல முக்கியம், அவர் மதிக்கின்ற பதவி தான் முக்கியம். ஒரு முதல்வருக்கு எந்த இடத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாது விட்டால் அவர்களை அழைக்காமல் விட்டிருக்க வேண்டும். அழைத்தால் அந்த இடங்களை உறுதியான இடங்களை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த நிலை இனிமேல் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் காங்கேசந்துறையில் வீதி திறந்தால் தவிசாளருக்கு தெரியாது, வேலைநிலை ஆஸ்பத்திரிக்கு திறந்தால் அந்த தவிசாளருக்கு தெரியாது. இப்படி புறக்கணித்து எங்களுடைய அரசியல் ரீதியாக புறக்கணிக்கதென்றால் அந்த அதிகாரிகள் உரிய முறையிலே சொல்ல வேண்டும். இதுதான் புரோட்டோக்கால் என்று இதை பணிப்புரை வழங்குவார்கள். அவரை அழைக்காது என்று யாராவது சொன்னால் அதிகாரிகளுக்கு கடமை இருக்கிறது. இல்லை, புரோட்டோக்கால் இதுதான், இதன்படி தான் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு மேலாக வந்தால் நாங்கள் கேட்குற பொழுது அவர்கள் சொல்லலாம் நாங்கள் செய்தோம், அவர்கள் சொல்லவில்லை. அதை விடுத்து அதிகாரிகளிலும் அவர்கள் சொல்கிறதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றினால் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைக்கு என்னுடைய கட்சியை பொறுத்தவரை பிரதான கட்சிகள் சபையினுடைய நிர்வாகம் எங்களுடைய தவிசாளர்கள் உதவிசாளர் கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு சில உரித்து இருக்கிறது. நாங்கள் மக்கள் அதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக தன்மை கொண்ட கட்டமைப்பை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அது எல்லாம் உதாசீனம் செய்து தூக்கி எறிந்து செயல்படுவது அநேகமான எல்லா உத்தியோகத்தர்களும் தவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இது ஒரு வேண்டுகோளாகவும் விடுக்கின்றேன், அதிருப்தியாகவும் தெரிவிக்கின்றேன், கவலையாகவும் தெரிவிக்கின்றேன். இன்னும் ஒரு முறை எல்லா அதிகாரிகளும் நாங்கள் மௌனமாக இருப்போம் என்று எதிர்பார்த்தால் தவறு. இவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அதை சுட்டி காட்டுகின்ற பொறுப்போடு எங்கள் கட்சி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அடுத்து இந்த 2 விஷயம். ஒன்று, குறிப்பாக நல்லூர் ஆலயத்துக்கான வீதியிலே வளமையாக மாநகர சபை பாரிய செலவில் வெள்ளை மண் பரவுவது, அதாவது பிரதிஷ்டை செய்வோருக்கு வசதியாக நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை ஏதோ வகையிலே மிக அண்மையில் நடந்த இணைப்பு குழு கூட்டத்தில் இதை பற்றி பேசாமல் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வனவிலங்கு திணைக்களம் ஆட்சேபிக்கின்றது என்ற கருத்தின் அடிப்படையில் மண் அகழ்வை கட்டுப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனவில்லை, அது தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அன்றைய தினம் எல்லோருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், நல்லூர் திருவிழாவுக்கு மணல் கோரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தை அந்த சபையிலே சுட்டிக்காட்டி ஒரு விசேடமாக
ஒரு அங்கீகாரத்தை அதில் பெற்றிருக்க வேண்டும். அது செய்திருந்தால் சிரமமில்லை. ஆனால் அவ்வாறு இல்லாமல் அநேகமாக மண் வழங்கப்படுவது இல்லை என்ற நிலை உருவாகினது பிறகு எனக்கு தெரியும் இந்த நிலை இருக்கிறது. ஆகவே நான் பொதுவாக யாழ்ப்பாண மாவட்ட மட்டத்திலே இது கையாளப்பட முடியாது என்ற ஒரு தோற்றம் எனக்கு தெரிந்த தன்மையினாலே நான் கௌரவ சபை முதல்வரும் அமைச்சருமான கௌரவ விமல் ரட்நாயக்கா அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை குறிப்பிட்டு அனுப்பியிருந்தேன். அனுப்பி அதில் நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ இது நல்லூர் வரலாற்று கோவில் ஆனபடியால் இதற்கான மண் வழங்குவதற்கான ஏற்பாடு கூறும்படி, அதில் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வாட்ஸ்அப் மெசேஜை தொடர்ந்து நான் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். அதாவது இந்த கடிதம் இங்கே இருக்குது. நான் எழுதின கடிதம் ஏற்கனவே I hereby confirm the text of the WhatsApp message sent to you on 19/7 and shall thank you to intervention அவர்கள் எடுக்க நான் கோரி, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு திரு கோதாசன், சாணக்கியம், சத்தியலிங்கமாக 3 பேரையும் அவரோடு சந்தித்து பேச வைத்து தனித்தனியாக அவர்கள் கண்டு பேசியதன் பலனாக அவர்கள் விமல்ல அமைச்சர் அவர்கள் எங்களுடைய சந்திரசேகரன் டிசிசி தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஏனைய அமைச்சுக்களோடு தொடர்பு கொண்ட வகையில் இப்பொழுது அந்த மணல் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்படியான விடயங்கள் வருகிற பொழுது டிசிசியிலே அது மறுக்கப்படுகிற பொழுது அது நல்ல விஷயம், அதில் நான் எந்த ஆட்சேபனை. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது, ஒரு வரலாற்று ஆலயத்துக்கு என்பதை இந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டி இருந்தால் அதன் முடிவு அங்கேயே தெரிந்திருக்கும். ஆனால் செய்யவில்லை. அதுவும் கவலைக்குரியது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஏற்கனவே நான் அந்த எங்களுடைய முதல்வருடைய ஆசனத்திலே நான் பார்த்தேன். அதில் ஒரு என்ன சமூக வலயத்திலே அந்த படங்களை நான் பார்த்தேன். மிகவும் கவலையாக இருந்தது. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய, அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டியது, எங்களுடைய பதவிக்கு வந்தவர்கள் புதிதானவர்கள், அவர்களுக்கு அநேகமாக எல்லாம் தெரியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் நினைத்தபடி மாற்றவும் கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன்.